பார்த்தாயா கௌரி? தம் இறைவி மீண்டும் வருவதை வரவேற்க கைலாயமே திரண்டுள்ளதை கண்டாயா? அன்னை பார்வதி தேவி மகாதேவர் இனி தாங்கள் கைலாயத்தையும் தமது புதல்வர்களையும் விட்டுவிட்டு எங்கும் செல்ல மாட்டீர்களே? இந்த கைலாயத்திலிருந்து என்னை எதுவும் பிரிக்க இயலாது. நல்ல செயல் நலமாகவே முடியும். இனி மீதம் இருக்கும் துஷ்டர்களின் முடிவு விரைவில் உறுதி செய்யப்படும். சும்பனும் நிசும்பனும் பேராசைப்பட்டு அபகரிக்க நினைக்க வந்த பெண்ணின் சக்தியை என்னவென்று புரிந்து கொள்வார்கள். இம்முறை தாங்கள் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதில் வெற்றி அடைவீர்கள். இப்பொழுது சும்பனும் நிசும்பனும் தாங்கள் எதிரில் வந்தால் தாங்கள் மகாகாளியின் அவதாரம் எடுத்து அவர்களை அழிப்பதில் தயக்கம் காட்ட மாட்டீர்கள். அதன் பிறகு எந்த படைப்பிற்கும் எந்த துன்பமும் நேராது. நான் கூறியது சரிதானே தாயே? இது குறித்து நாம் பிறகு உரையாடலாமா தேவேந்திரா? இன்றுதான் நான் வந்திருக்கிறேன். ஆகையினால் நான் உங்கள் அனைவருடன் சேர்ந்து உணவருந்த விரும்புகிறேன். நிச்சயமாக பார்வதி தேவி. கைலாயத்தின் இன்றைய பிரகாசத்திற்கு பௌர்ணமி நிலவின் ஒளி மட்டும் காரணம் அல்ல, இதற்கு ஆனந்த கொண்டாட்டத்தின் பிரகாசமும் தான் காரணம். ஆம் லட்சுமி தாயே, தங்களின் வழிகாட்டுதலின்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறோம். இப்பொழுது சும்பனும் நிசும்பனும் தாங்கள் எதிரில் வந்தால் தாங்கள் மகாகாளியின் அவதாரம் எடுத்து அவர்களை அழிப்பதில் தயக்கம் காட்ட மாட்டீர்கள். அதன் பிறகு எந்த படைப்பிற்கும் எந்த துன்பமும் நேராது. பொறுமையாக செல் நிசும்பா. இவ்வாலயம் ஒரு மாபெரும் அசுரனின் கட்டுப்பாட்டில் உள்ளது. யாரது? மீண்டும் ஒரு பெண். தாரகா, தாரகாசுரா, ஆம், நான் தான் தாரகாசுரன். என் எதிரிகளின் முடிவை தீர்மானிக்கும் தாரகாசுரன். தங்களை இக்கோலத்தில் பார்க்க என்னால் நம்ப முடியவில்லை. மாவீரன் அசுரன் தாரகாசுரன் ஒரு பெண்ணின் வடிவத்திலா? எந்த பெண்ணின் உருவம் உனக்கு நகைப்புக்குரியதோ அதுவே உனக்கு பலவீனம் என்பதை மறந்து விடாதே. நம் அனைவரின் பலவீனமும் அதே.
நாம் மூவரும் பெற்ற வரத்தினால் எந்த ஆண்மகனாலும் நம்மை கொல்ல இயலாது. ஆனாலும் தாங்கள் இருவரும் சிக்கலில் உள்ளீர்கள். ஆனால் நான் இன்றும் சிக்கலின்றி உள்ளேன். ஏனெனில் தாங்கள் இருவரும் பெண்ணை அபலை என்று அவமானப்படுத்துகிறீர்கள். ஆனால் நானோ அவர்களை அபலையாக நினைப்பதில்லை. பதிலாக அவர்களுக்கு மதிப்பளித்து கௌரவப்படுத்துகிறேன். அவர்களுக்கு மரியாதை அளிப்பதன் மூலம் அவர்களை கட்டுப்படுத்துகிறேன். எவருடன் யுத்தம் புரிந்தாலும் அவர்கள் உங்களுடனேயே யுத்தம் புரிவார்கள். வெற்றியும் தங்கள் வசமாகிவிடும், இல்லையா? இப்பொழுது கூறுங்கள், 3 உலகினிலும் ஆட்சி புரிபவர்கள் சும்பனும் நிசும்பனும் இந்த வனத்தில் என்ன செய்கிறீர்கள்? என்ன உதவி வேண்டும்? தாரகா, எங்களுக்கு உன் உதவி தேவையில்லை. உனது மனைவியின் உதவிதான் தேவை. எதற்காக? ஏனெனில் உனது மனைவி மிகப்பெரிய தேவியின் பக்தை. அவளது கற்சிலையை தினமும் பூஜித்து வருபவள். அதனால் அவள் கற்சிலையாய் வணங்கும் தேவி உருப்பெற்று வந்து விட்டாள். ஆகவே இந்த செய்தியை கூற வந்தோம். ஆனால் அதனால் எனக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன கிடைக்கும்? வரம். நான் கூறுவதை புரிந்து கொள். என்னுடன் சேர்த்து உனக்கும் பாதுகாப்பிற்கான வரம் பெற்று தருவேன். நீ உலகிற்கும் அதிபதியாகும் தகுதி பெற்றவன் தான். நீ மேலும் ஒன்றை புரிந்து கொள். நான் காலத்தை விரயமாக்குவதில்லை. உனது மனைவி எங்கே? தேவியின் மிகப்பெரிய பக்தை தாருகா. தாருகா, கட்டளையிடுங்கள். உனக்கு வழிபாடு எவ்வளவு முக்கியம் என்று நான் அறிவேன். அதனால் தாங்கள் என்னுடைய வழிபாட்டில் இதுவரை எந்த இடையூறும் செய்ததில்லை. ஆனால் இன்று செய்துள்ளீர்கள். அப்படி என்றால் ஏதோ காரணம் இருக்கும். கட்டளையிடுங்கள். நான் காத்திருக்கிறேன். நான் கணவன் எதையும் பெற வரவில்லை, தர வந்துள்ளேன். ஒரு நற்செய்தி. நற்செய்தியா? உனது எதிர்பார்ப்பு நிறைவேறப் போகிறது. நீ எந்த சக்தியை வருடக்கணக்கில் வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறாயோ அத்தாய் தன் உருவத்தை எடுத்து விட்டாள். என்ன? என்னை போல் பாக்கியம் பெற்ற மனைவி வேறு யார் இருக்க முடியும்? தாங்கள் என்னுடைய வழிபாட்டில் இடையூறு செய்ததே என் வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காகத்தான். என் வேண்டுதலால் தாய் உருப்பெற்று விட்டார். கௌரி,